பார்லிமெண்ட்ல இப்போ வந்து ஆபரேஷன் சிந்தூரை பத்தி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அது நடந்து முடிஞ்சு நம்மளுக்கு நாளானாலும் இப்போ தான் பார்லிமெண்ட் அதை பத்தி பேசுறாங்க. பார்லிமெண்ட்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்கனால அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இந்த சைடு அப்போசிஷன் மொத்தமா இங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு நொடிக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்திருப்பாங்க. காங்கிரஸா இருக்கட்டும், அவங்க கூட இருக்கக்கூடிய மொத்த அலையன்ஸா இருக்கட்டும், இந்தியா அலையன்ஸ் எல்லாருமே இதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த நேரத்துல தான் நம்ம அரசாங்கம் என்னென்ன தப்பு பண்ணுச்சு அப்படிங்கறத வந்து நம்ம உலகத்துக்கே எடுத்து காமிக்க முடியுங்கிறதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஆபரேஷன் சிந்தூர்ல. அப்போ அதை உலகத்துக்கு முன்னாடி எடுத்து காமிக்க முடியும், அப்போசிஷன் வாயும் அடைக்க முடியுங்கிறது தான். ரெண்டு சைடு இவங்க ரெண்டு பேரை கிழிக்க போறோங்கிற ஒரு ஐடியாவோடய தான் வந்து உட்காருவாங்க. ஓகேவா? இன்ஃபேக்ட் இந்தியன் டெமோக்ரஸி அதை தான் என்கரேஜ் பண்ணுது. ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா தான் உண்மை வெளியே வரும்னு. இந்த தாக்குதல்ல வந்து எங்க அடிக்கணும், யாரை அடிக்கணும், எப்படி அடிக்கணுங்கிறது முழு சுதந்திரம் வந்து இந்தியாவோட டிஃபென்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறாங்க. விச் மீன்ஸ் ராகுல் காந்தி வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்கல்ல, நீங்க வந்து அங்க போய் நீங்க வந்து இப்படி அடிக்கக்கூடாதுன்னு. அதெல்லாம் பேசிக்கா கவுண்டர் பண்ற மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது முழு சுதந்திரம் அவங்களுக்கு இந்தியன் டிஃபென்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 22 ஏப்ரல் நம்ம மேல பஹல்கம் தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கான பதில வந்து இந்தியன் டிஃபென்ஸ் வந்து 22 மினிட்ஸ்ல கொடுத்தாங்க. 22 நிமிஷத்துல அவங்களோட மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தீவிரவாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே நம்ம காலி பண்ணி முடிச்சிருந்தோம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் இந்த ட்ரம்ப் வந்து எல்லா இடத்துலயும் போய் 26 தடவை வந்து சொல்லியிருக்காருல, நாங்க தான் பிரச்சனையை நிறுத்தி வச்சோம், நான் தான் பிரச்சனை நிறுத்தி வச்சேன்னா, அதுக்கு ஒரு பதில் சொல்ற மாதிரி டைரக்டா சொல்லலனாலும் இன்டைரக்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து ஒரு மீட்டிங் நான் வந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட்டோட மீட்டிங் எடுத்துட்டு இருக்கப்போ, அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து கால் பண்றாங்க. அமெரிக்காலேருந்து மல்டிபிள் கால்ஸ் வந்துட்டு இருக்குது. பிரசிடென்ஷியல் கால், வைஸ் பிரசிடென்ஷியல் கால்லாம் வந்துட்டு இருக்குது. அந்த கால் அப்போ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் பதிலுக்கு கொஞ்ச நேரம் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 4-5 தடவை கால் பண்ணியிருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. பாகிஸ்தான் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா மேலே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் பதிலுக்கு சொன்னேன், அவங்க எவ்வளோ பெரிய தாக்குதலை பண்ணாலும் அதை விட மிகப்பெரிய தாக்குதலை நாங்கள் பதிலுக்கு கொடுப்போம், இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுற ஆள் இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு அதையும் பார்லிமெண்ட்ல சொல்றாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தான் வந்து இந்த அணு ஆயுதம் எங்க கிட்ட இருக்குன்னு ஜூ காமிச்சிட்டு இருப்பாங்க. உலகம் ஃபுல்லா அது வெறும் ஜூ தான், அதை வச்சு அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத இந்தியா இப்போ நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ நாள் வந்து இந்தியா மேல ஒரு தீவிரவாதி தாக்குதல் நடத்தினான்னா அந்த தீவிரவாதி கொல்லப்படுவான். இதை பத்தி மட்டும்தான் நியூஸ்ல எல்லாம் போடுவாங்க. இதை தான் பார்த்து எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனா பின்னாடி இதெல்லாம் பிளான் பண்றவன் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ இங்க ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா அதை பிளான் பண்ணவே நைட்டு நிம்மதியா தூங்க முடியாது. அவங்களோட மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து இன்னும் ஐசியூல கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியா மேல 1000 ஏவுகணைகளை 1000 ஏவுகணைகள் ட்ரோனையும் வந்து வச்சு தாக்குனாங்க. ஒரே ராத்திரி 1000 வச்சு தாக்குனாங்க. அது எல்லாத்துக்குமே பதிலடியா இந்தியாவிலே சொந்தமா உருவாக்கப்பட்ட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, நம்ம மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்கினதில்லை. இதுக்கு முன்னாடி இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் வெளிநாட்டில இருந்து வாங்கி நம்ம அவங்க மேல டிபெண்டா இருந்தோம். பட் இந்த முறை நம்ம நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வச்சு அவங்க அனுப்பிச்ச 1000 ஏவுகணைகளையுமே வந்து நம்ம தடுத்திருக்கோம். 1000 ஏவுகணைகள், 1000 ட்ரோன் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சே நிறுத்தி இருக்கோம். அண்ட் நம்ம வந்து இதை இன்னும் இந்தியாவிலே டிஃபென்ஸை உருவாக்கணும்னு சொல்லி நிறைய ஸ்டார்ட் அப்பை வளர்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற கவர்மெண்ட் பண்ணல அப்படின்னு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க, இன்னும் இதுக்கு இருக்குது. அதில் லாஸ்ட்டாக இந்த மெயின் ஆப்ரேஷன் சிந்தூர் சம்மந்தமாக பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு காங்கிரஸ் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்குது. நேரு வந்து இண்டஸ் வாட்டர் நம்ம ஊர்லேருந்து போகிற தண்ணியை வந்து டிப்ளமசிங்கிற பேரில் 80% பாகிஸ்தானுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்தியாவுக்கு 20% தான் வரும். ஆனால் சிந்து நதி வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது, இண்டஸ் வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது. அங்கே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற விவசாயிகளுக்கும் பஞ்சாபில் இருக்கிற விவசாயிகளுக்கும் சொந்தமான தண்ணி. இப்போ நாங்கள் அதையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த தண்ணி நம்ம சைடு வர ஆரம்பிக்கும். 20% தண்ணி நம்ம வாங்கிட்டு இருந்தது ஒரு பேட் டிப்ளமசி. அதை நேரு தப்பு பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து எந்த கவர்மெண்ட்டும் அதை சரி பண்ணல. அதை நாங்கள் இத்தனை வருஷம் கழிச்சு சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மேலே ஒரு அட்டாக் வைக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வந்து என்னை பார்த்து கேட்குது, நீ ஏன் பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீரை எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குது. என்னை தான் கேட்பாங்க, ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் எடுத்துரல அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி, நேரு அவங்கள எல்லாத்தையுமே வந்து தாக்குற மாதிரி பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க குடும்பம் தான் அதை தாரவார்த்து கொடுத்துச்சு, அவங்க எடுத்து கொடுக்கல, அதனால என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு. சான்ஸ் இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் அதை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் ஒன்று பேசுகிறாரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இது வந்து ஒரு காங்கிரஸ் வந்து ஃபுல்லாக இவங்க கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுறதும், இவங்க பதிலுக்கு ஃபுல்லாக காங்கிரஸ் மேலே அட்டாக் வைக்கிறதும் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக போச்சு. பட் ஓவராலாக நம்ம இதிலிருந்து ரெண்டு சைடுமே காமனாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அ டிசிசிவ் வின் ஃபார் இந்தியா. ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி உலகம் ஃபுல்லாக பாகிஸ்தான் ஒரு நரேட்டிவை செட் பண்ண முயற்சி செஞ்சாலும் ஒரு இந்தியனா நம்ம இதிலேருந்து ரெண்டு சைடுமே அப்போசிஷனும் ரூலிங் பார்ட்டி மட்டும் இல்லை, அப்போசிஷனும் சேர்ந்து ஒத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹேட் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ்.